எஸ்எஸ்சி ஜிடி 2026 எக்ஸாமுக்காக நம்ம ஒரு மேத்ல ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து 3 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். முதல் வீடியோல நம்பர் சிஸ்டம் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன், ரெண்டாவது வீடியோல எல்சிஎம் ஹெச்சிஎஃப், மூணாவது வீடியோல சிம்பிள் இன்டர்ஸ் அண்ட் காம்பவுண்ட் இன்டர்ஸ். இப்ப பார்க்கிறது 4வது வீடியோ. இதுல என்ன பண்ண போறோம்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷனை கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். நான் எதுக்காக டாபிக் வைஸ் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக்லயும் நிறைய டைப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டைப்புக்கும் அதுக்கான பேட்டர்ன் இருக்கும், அதுக்கான ஃபார்முலா இருக்கும். அதை சால்வ் பண்றதுக்கான ஒரு யூனிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து ஒவ்வொரு டாபிக், அந்த டாபிக்ல இருக்கிற டைப் வைஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா போயிட்டு இருக்கோம். சரி, இப்ப ஆல்ரெடி இந்த சீரிஸ் நீங்க பார்க்கலைன்னா இந்த வீடியோட வந்து லிங்கா நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்துக்குங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்க ஒன் பை ஒன் வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃப்ளோ இருக்கும், ஈஸியா கனெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதனாலதான் கொஸ்டின் சீரிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு, அதாவது இந்த சீரியஸ் போடுறதுக்கு நான் நிறையவே எஃபர்ட் போட்டுட்டு இருக்கேன். எதுக்காகனா, இதுல மேக் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஜிடில கேட்ட கொஸ்டின் மட்டும்தான். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் டைப் வைஸ் பிரிச்சு அதுக்கான தமிழாக்கம் எல்லாமே கொடுத்து பண்றதுக்கு ரொம்பவே எஃபர்ட் போடுறதுனால நம்ம வந்து பெரிய சேனல் கிடையாது. ஆனா நான் கொடுக்கறது வந்து அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கும். இந்த சீரிஸ் எல்லாமே பாருங்க. நீங்க பார்த்து உங்களுக்கு உண்மையிலேயே எஃபெக்டிவா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஜிடி ஆஸ்பிரண்ட்க்கு தெரியும் எது வந்துருன்னா நல்லா கொடுக்குறாங்க, எந்த சேனல்ஸ் பெட்டரா கொடுக்குறாங்கன்னு டெஃபினட்டா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப பெரிய சேனல் என்ன வீடியோ போட்டாலும் நிறைய பேர் பாக்குறாங்க. நான் போடுறது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட் தான் பார்க்கும்போது லிட்டில் வந்து டிமோட்டிவேஷனா இருக்கு. நம்ம என்னதான் எஃபர்ட் போட்டாலும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்களேன்னு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரி, என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். த மீன் ப்ரொபோர்ஷனல் பிட்வீன் 2.8 அண்ட் 0.7. நான் சொன்ன மாதிரி எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிடுவேன். இது எதுக்காகனா, நம்ம எஸ்எஸ்சிஜிடி ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது கொஸ்டின் எடுக்கிறவங்க எதுல கொஸ்டினை வந்து எடுக்கிறாங்க, எந்த டாபிக்ல எந்த ஏரியால கொஸ்டின் எடுக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, கொஸ்டினோட டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கா இல்ல ரொம்ப டஃப்பா இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு வந்து நம்ம அதிகமா ரிவிஷன் பண்ணும்போது எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரி, இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, மீன் ப்ரொபோர்ஷன், சராசரி விகிதம் அப்படின்னு சொல்றாங்களா. இப்ப மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு மைண்டுக்கு முதல்ல என்னன்னா, இது வந்து எதோட டாபிக்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக். ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல மொத்தமா வந்து 6 விதமான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த ஒரு டாபிக்கும் நம்ம லேர்ன் பண்ணும்போது சும்மா ஒரு கொஸ்டினை பார்த்தோம், அதுக்கான ஆன்சர் என்ன, இந்த மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஒரு ப்ராப்பர் லேர்னிங் மாதிரி இருக்காது. நீங்க என்ன பண்ணா, ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்ல முதல்ல எத்தனை விதமான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு அது உங்களுக்கு தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும். அதுல வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். இதெல்லாம் நீங்க கரெக்டா லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது எப்படி எக்ஸாம் ஹால்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஓகே ஒரு டாபிக் இருக்கு, அதுல ஒரு டைப் இருக்கும், அந்த டைப்ல வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலாவுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அது வந்து என்னன்னா ஆர்கானிக்கா உங்க மைண்ட்ல வரும். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க வந்து கரெக்டா பிக்கப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே வந்து ஈஸியானது. ஸோ ட்ரஸ்ட் மீ. இப்ப இந்த கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, இந்த மீன் ப்ரொபோர்ஷனல், இது நம்ம எதுல வந்து பார்ப்போம் அப்படின்னா, இந்த டைப் 2 இருக்கு பாத்தீங்களா, டைப் 2ல ப்ரொபோர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் கம்ப்ளீட் மேத் கிளாஸஸ் 12 மணி நேரத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதாவது எல்லா டாபிக்குமே, ஜிடிக்கு தேவையான எல்லா டாபிக்கும் 12 மணி நேரத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ண, இப்ப பாக்குற சீரீஸை பார்த்தாவே ஜிடிக்கு மேத்துக்கு வந்து இதுவே போதுமானதான். இந்த 12 மணி நேரம் கிளாஸஸ் வந்து ஆப்ல இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். சரி, இப்ப மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னாவே ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா ரூட் ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ என்ன பி என்னன்னு கேட்டீங்கன்னா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஏபி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணா ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து ஆன்சர் எடுத்தலாம். சரி, இப்ப என்ன சொல்றாங்க, இதுல அப்படியே வந்து மீன் ப்ரொபோர்ஷன் இருக்கு. அப்ப ரூட் வந்து ஏ அண்ட் பிஎம். இது ஏ வந்து 2.8, பி வந்து 0.7. இப்போ 2.8 இன்ட்டு 0.7க்கு நம்ம ரூட் எடுக்கணும். இப்ப 28, 28 நம்ம 7ஆல பண்ணணும்னு வச்சுக்கலாம். என்ன வரும்னா 196 அப்படின்னு வரும். அப்ப என்ன வருது, இந்த சைடு இங்க ஒரு புள்ளி இங்க ஒரு புள்ளி, அப்ப 2 புள்ளி வைக்கும்போது 1.96, 1.96 ரூட் இருக்கு. இப்ப 196க்கு ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 14 ஸ்கொயர். ஸோ 14 ஸ்கொயர் தான் என்ன அப்படின்னா 196. அப்ப 14 வரும். இதுல வந்து என்னன்னா நம்ம புள்ளி இருக்கனால 1.4 அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ வரும்.
இப்ப சில பேருக்கு வந்துன்னா இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கல வந்து நிறைய கன்ஃபியூஷன் வரலாம். இப்ப 196 14 டக்குன்னு வந்துருச்சு. இதே இது பெரிய பெரிய வேல்யூ வந்தா நான் அதுக்கு எப்படி எடுக்கலாம்னா, இப்ப 196க்கே வந்து ஒரு ஷார்ட் கட், ஸ்கொயர் ரூட்டுக்கே வந்து ஒரு ஷார்ட் கட்ஸ் இருக்கு. என்ன ஷார்ட் கட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதும் ஒரு ஸ்கொயர் ரூட் பார்க்கணும். அதாவது கடைசியில இருக்கிற 2 எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 டிஜிட் இருந்தா எடுக்கணும். இல்ல எடுக்காம இருக்கலாம். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இங்கிட்டு இருக்கா 1 இருக்கா. இப்போ 1 இன்ட்டு 1 போட்டா என்ன வரும்? 0 ரைட். இப்ப இந்த இடத்துல என்ன வருதோ அதை நம்ம என்ன 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க 2ன்னு வருமா? இங்க 96 அப்படி இறக்கிருங்க. இப்ப இந்த இடத்துல என்ன போட்டேன் நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல நான் என்ன போட்டேன், இந்த இடத்துல என்ன வேல்யூ போடணும் அதே வேல்யூ தான் என்னன்னா இங்கேயும் போடணும். அது போடும்போது என்னன்னா 96ஆல வந்துடுனா அது வந்து என்னன்னா மல்டிபிள் ஆகணும். இப்ப நல்லா கவனிங்க. 24 இன்ட்டு 4 போட்டா ஸோ 24 இன்ட்டு 4 போட்டா என்னன்னா 4 16 மிச்சம் 1 8 9 96. அப்ப என்ன வரும்? இந்த இடத்துல 4 போட்டா இங்க என்ன 4 போறோமோ அதே தான் இங்கேயும் 4 போகணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 14 தான் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 196க்கு வந்து ஸ்கொயர் ரூட். அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். இது ஒரு ஷார்ட்கட். பெரிய பெரிய வேல்யூ கேட்கறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க நார்மலா வந்து 196 16 ஸ்கொயர் அதே நீங்க கண்டுபிடிச்சலாம். பட் இருந்தாலும் பெரிய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் சொல்றேன். சரி, நெக்ஸ்ட் வாங்க. அடுத்து அதே தான் பாருங்களேன். ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷனல் பிட்வீன் 6 அண்ட் வந்து 150 ரைட். என்ன ஃபார்முலா? ரூட் ஏபி. அப்ப ரூட் ஏபின்னு வரும்போது 6 இன்ட்டு 150ன்னு வருமா? இப்ப 15 6 எவ்வளவு வரும்? 90 வரும். அப்புறம் ஒரு 0 இருக்கு. இப்ப 900 என்ன வரும் அப்படின்னா 3 ரைட்டா? 3 3 9ன்னு வரும். அப்ப 30 அப்படின்னு வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இதுதான் சிம்பிள். இந்த ஃபார்முலா மெயின் ப்ரொபோர்ஷனாவே ரூட் ஏபி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஈவன் நீங்க இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பொறுத்தளவுக்கு, அதாவது இந்த மீன் ப்ரொபோர்ஷன் பொறுத்தளவுக்கு என்னன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து 900 ஓகே. இதே பெரிய பெரிய வேல்யூ வரும்போது வந்துன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா 1ல இருந்து 1 ஸ்கொயர்ல இருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூ வந்து தெரியணும். அதோட சேர்த்து ஷார்ட் கட்டுமே தெரியும். இந்த ரூட் வந்து என்னன்னா ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து ஷார்ட் கட்டுமே தெரிஞ்சிருக்கணும். இங்க இருக்கிறதா வந்து நான் உங்களுக்கு அங்க சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட். இப்ப இதே இதுல வந்து என்னன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க சால்வ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குன்னா, ஒரு டைப் எடுப்போம். அந்த டைப்ல வந்து நான் சில கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன். நீங்க சில கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். நீங்க சால்வ் பண்ணும்போது தான் நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு வந்து என்னன்னா தெரிய வரும். அத நீங்க ரெக்டிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸாம் ஹால்ல நம்ம தப்பு பண்ண போறத இப்பயே தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். நம்மளால என்ன பண்ணலாம்? அத சால்வ் பண்ணிட்டு கரெக்ட்டா எங்க தப்பு வருதோ அத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா, எக்ஸாம் போகும்போது ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணுவோம்ல. அதனால தான் வந்து சொல்றேன். 3 கொஸ்டின் பாருங்களேன். அதான் என்ன சொல்றாங்க? மீன் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு தான் சொல்றாங்க. என்ன வரும்? ரூட் வந்து 36 இன்ட்டு 9ன்னு வருமா? ஈவன் நீங்க ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம்னா, கம்ப்ளீட்டா மல்டிப்ளை பண்ண கூட தேவை கிடையாது. இப்ப 36 என்ன வரும்? 6 6 36 ரைட்டா? இங்க 9 இருக்கு. 3 3 9 ரைட்டா? என்ன பண்ணிக்கலாம்? 2 6 இருக்கும்போது ஸ்கொயர் ரூட்ல 1 6 வரும். 2 3 இருக்கும்போது ஒரு 3 வெளில வந்துருமா? அப்ப என்ன வரும்? 18ன்னு வரும். ஆப்ஷன் எங்க இருக்கு? பில இருக்கு. சரி இந்த மாதிரி தான். இப்படியும் பண்ணலாம். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து கம்ப்ளீட்டா மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்பல, முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டு இருந்தா ஈஸியா எடுக்கலாம். அடுத்தது பாருங்க. 9 49 இருக்கு. ரைட். 9 இன்டு 49. இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபேக்டரைசேஷன் எடுத்து பாருங்க. 3 3 9ன்னு வரும். இங்க என்ன 49 இருக்கு. 7 7 49 ரைட்டா? அப்ப என்ன வரும்? ஒரு 7 வரும். இது வந்து ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. ஒரு 7 வரும். ஒரு 3 வரும். அப்ப என்ன வரும்? 7 3 21. ஆன்சர் 7 இருக்கு. அதே மாதிரி தான் இதையும் ட்ரை பண்ணுங்க. 5வது கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே ஜிடில கேட்ட கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் வந்து 6வது கொஸ்டினுமே நான் எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பச்சை கலர்ல கொடுத்துருக்கேன். நீங்க கரெக்டா வருதான்னு நீங்க வந்து செக் பண்ணுங்க. இப்ப இதுக்கான பிடிஎஃப், அதாவது இப்ப இந்த கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோமா, இந்த பிடிஎஃப் இருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். நான் பிடிஎஃப் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கேன்னா ஆப்ல அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணா இந்த மாதிரி தான் வரும். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த சைட்ல பாருங்க. இந்த இடத்துல 3 கோடு இருக்கும். ரைட்டா? அந்த 3 கோடு இருக்கா? அந்த 3 கோட கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். இந்த ஃப்ரீ மெட்டீரியல் கிளிக் பண்ணுங்க. இதுல டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ்ல மேத், எஸ்எஸ்சி, ஜிடி அப்படின்னு வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்க உள்ள ஓப்பன் பண்ணீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுக்கான பிடிஎஃப், இப்ப பார்க்குற பிடிஎஃப், இந்த கிளாஸ் சீரிஸ் எல்லா பிடிஎஃப்மே வந்து நான் கொடுத்துருவேன். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன். அதை நீங்க சால்வ் பண்றதுக்காக வந்து இந்த பிடிஎஃப் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி. இப்ப நீங்க சால்வ் பண்ணும்போது ஏதாவது டவுட் வரலாம். டெஃபினட்டா வந்துன்னா டவுட் ஏதாவது வரலாம். அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபோன் நம்பர் 787138
5142. எதுக்காக ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், குரூப் கொடுக்கல அப்படின்னா, இப்போ குரூப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சில ஸ்டூடெண்ட் வந்தா என்ன பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. பட் இண்டிவிஜுவல் லெவல்ல வந்து என்னன்னா, நீங்க வந்து பேசும்போது என்னன்னா, உங்களோட பர்சனலைஸ்ட் ஏதாவது வந்து என்னன்னா ஃபீட்பேக் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வந்து நீங்க கேட்கணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்க ஷேர் பண்ணலாம்ல. ஸோ அதனால தான் வந்து இண்டிவிஜுவல் லெவல்ல நான் என்ன பண்ணுவேன்னா, உங்கள நான் கைட் பண்ணுவேன். ஸோ அதனால ஏதாவது இப்போ பார்க்குற கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு டவுட் இருக்கு, இல்ல எக்ஸாம் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன். நிறைய ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி கேட்டு வந்துட்டுனா அவங்களோட டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் கேளுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன். சரி. இப்ப அடுத்து வாங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. 7வது கொஸ்டின் என்ன? The mean proportional between 36 and a number n is 3 times the mean proportional between 8 and 32. The number n is 36 மற்றும் n என்ற எண்களுக்கு இடையான சராசரி அனுபாத்தம் கிடையாது, விகிதாச்சாரம். இதை மட்டும் மாத்திக்கங்க. விகிதாச்சாரம் 8 மற்றும் 32 இவற்றுக்கு இடையான சராசரி விகிதாச்சாரத்தின் சராசரி விகிதாச்சாரத்தின் 3 மடங்காக இருந்தால் எண்ணின் மதிப்பு என்ன? ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வந்து ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க, மீன் ப்ரொபோர்ஷன். இந்த இடத்துல 2 கொடுத்துருக்காங்க. 2ல என்ன ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ மீன் ப்ரொபோர்ஷன் இது 1ன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று மீன் ப்ரொபோர்ஷன் 2ன்னு வச்சுக்கலாம். 1க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க. ஆனா பி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏயும் சொல்லிட்டாங்க, பியும் சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா, அந்த எண்ணோட வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் இதோட மீன் ப்ரொபோர்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது 3 டைம்ஸா வந்துன்னா செகண்ட் இதோட மீன் ப்ரொபோர்ஷன். அப்ப முததுக்கான மீன் ப்ரொபோர்ஷன் இதோட வேல்யூ வரும் ரைட்டா, மீன் ப்ரொபோர்ஷன் வேல்யூ வரும். அது என்னன்னா 3 டைம்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னா செகண்ட் இதோட மீன் ப்ரொபோர்ஷன் ரைட்டா. இப்போ செகண்ட் இதோட மீன் ப்ரொபோர்ஷன் முதல் கண்டுபிடிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபார்முலா ரூட் இன்ட்டு ஏபி தான் ரைட்டு. ஏ வந்து என்ன 8 இருக்கு, பி வந்து என்ன 32 இருக்கு. இது என்னன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். நான் சொன்ன வந்து என்னன்னா அந்த ஃபார்முலா படி, ஷார்ட்கட் படி. இல்லையா ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். இப்போ 8 இருக்கு, 8னா என்ன 4 2 8 அப்படின்னு வரும் ரைட்டா. அந்த 4க்கும் என்ன எழுதலாம், 2 4 அப்படின்னு எழுதலாம்ல. இங்க இந்த 32 இருக்குல்ல, அதுக்கு என்ன 16 32. இந்த 16க்கு என்ன 4 16ல ரைட்டா. ஸோ 4 வந்து 16. என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிக்கலாம். அதாவது இந்த 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துலாம், இந்த 2 4க்கு ஒரு 4 வெளியே எடுத்துலாம், இங்க இருக்கிற 2 இங்க இருக்கிற 2 அதுக்கு ஒரு 2 வந்து வெளியே எடுத்துலாம் ரைட்டா. அப்ப என்ன வரும் 4 16. அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்னா 16 அப்படின்னு வரும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அப்படி இந்த ஃபார்முலா அவங்க சொன்னதுக்கு வந்துருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதோட மீன் ப்ரொபோர்ஷன் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் மீன் ப்ரொபோர்ஷன் எவ்வளோ 16 ரைட்டா. இப்போ 3 இன்ட்டு 16 போட்டா எவ்வளோ வரும் 16 3 48 அப்படின்னு வரும் ரைட்டு. இப்போ என்னன்னா என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த மீன் ப்ரொபோர்ஷனுக்கான ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி. ஏக்கு வந்து அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க 36ன்னு சொல்லியிருக்காங்க, பி வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிப்போம் ரூட்டு ஏல வந்து 36 அப்படின்னு போட்டுக்கிறேன், பியில் வந்து என்னன்னு போட்டுக்கிறேன், ஈக்குவல் என்ன 48. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நல்லா கவனிங்க. இங்க இந்த ரூட் எடுக்கணும். அதனால வந்து என்ன ரூட் போறதுக்காக 36 இன்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் 48 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். 48 ஸ்கொயர்டு போட்டோம்னு வச்சுக்கலாம் 2 3 0 4ன்னு வரும். இப்போ நம்மளுக்கு என்ன தானே வேணும் 2 3 0 4 டிவைட் பை வந்து 36 அப்படின்னு வருமா. இப்போ அடிங்க, இது அடிச்சுன்னா 6 6 36ன்னு வருமா. இதை நம்ம 6ஆல் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வரும், 8 வரும், 4ன்னு வரும். அடுத்து 6ஆல் அடிங்க, இது 6ஆல் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆல் 36 வரும், மிச்ச எஸ் 4ன்னு வரும். அப்ப 64. அப்ப என்னோட வேல்யூ என்ன ஆப்ஷன் எதுல இருக்குன்னா டில இருக்கு. சரி, என்னன்னா பேசிக்ஸ் தான், அந்த மீன் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா தான். பட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க, தெரிஞ்சிருக்கணும். ரைட். இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்த பேட்டர்ன், ஸோ அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து போகலாம். முதல் கொஸ்டின் பாருங்க, தேர்ட் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 20 and 25. இதுக்கு முன்னாடி பார்த்தது மீன் ப்ரொபோர்ஷனல். இதுல என்ன தேர்ட் ப்ரொபோர்ஷனல். அது என்ன தேர்ட் ப்ரொபோர்ஷனல், இதுவும் என்னன்னா நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா, இப்போ ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து 2 டைம் என்னன்னா இங்கேயும் பி வரும், இங்கேயும் பி வரும், கீழே என்னன்னா எக்ஸ். இந்த எக்ஸ் தான் வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷனல். அதாவது ஏ பி இருக்கும், எக்ஸ் தான் தேர்ட் ப்ரொபோர்ஷனல். இப்போ நான் எக்ஸ் தான் வேணும்னா பி ஸ்கொயர் பை ஏன்னு எடுப்பானா, அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம ஆன்சர் பண்ணலாம். அப்போ தேர்ட் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஒய். இப்போ என்ன இதுதான் ஏ, இதுதான் வந்து பி. பிஏ ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப
அப்ப 25 ஸ்கொயர், அப்ப 25 இன்ட்டு 25 வரும். ஏ வந்து என்னன்னா 20 இருக்கு. இப்ப 25 இன்ட்டு 25 எவ்வளவு வரும்? 625. 25ஓட ஸ்கொயர் டிவைட் பை 20 வருமா? இந்த ஜீரோக்கு போகும்போது வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்? புள்ளி வரும். இப்ப 2ஆல அடிக்கும்போது என்ன? 62ல பாதி எவ்வளவுன்னா 31. 5ல 0.5ல பாதி வந்து 0.25. அதனால 31.25 தான் வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர். 31.25 ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்து பாருங்க, அதேதான். தேர்ட் ப்ரொபோஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும்? ஃபார்முலா படி x is equal to b squared by a அப்படின்னு வருமா? b யோட வேல்யூ 0.52 இன்ட்டு 0.52 வரும். ஏன்னா b ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து 0.13 இருக்கும். 0.52 இன்டு 0.52 அதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 0.2704 அப்படின்னு வரும். கீழே வந்து 0.13 இருக்கு. 13 27 அடிக்கும் போது 2 டைம் வரும் ரைட்டா? ஏன்னா ரெண்டுமே வந்து புள்ளியா இருக்குன்னா 2 சைடு விட்டுறலாம். அதனால என்ன வரும்? 2 அப்படின்னு வரும். ஏன்னா 13 26 வரும், 2ன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து 1 இருக்கும். இப்போ என்னென்ன புள்ளி வச்சு 0 வரும். அப்போ 0 வரும்போது 2.0 கிட்டன்னு வரும்போது நீங்க என்ன 2.08 தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வரும். கரெக்டா அடிச்சீங்கன்னா 2.08 தான் வந்து கரெக்டா வரும். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா அந்த ஃபார்முலா தெரியணும், கரெக்டா நம்மளுக்கு அடிக்க தெரியணும். அடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, இந்த 3வது கொஸ்டின் 4வது கொஸ்டின் என்னன்னா சேம் இதுதான். நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சர் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கரெக்டா வருதான்னு பாருங்க. அப்படி வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட டவுட்டை வந்து நீங்க கேட்கலாம். ரைட். அதே மாதிரி தான் வந்து 5வது கொஸ்டினும் அதே மாதிரி தான் வந்து 6வது கொஸ்டின். ஃபார்முலா தெரிஞ்சு அப்ளை பண்ணா கரெக்டா கொண்டு வந்துடலாம். சரி, இப்போ அடுத்து பாருங்களேன் 7வது கொஸ்டின். T1 T2 அது தேர்ட் ப்ரொபோர்ஷனல் டு 16 36 24 60 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது என்னன்னா இந்த T1ஓட தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏயும் பியும் கொடுத்துருக்காங்க. T2க்கு வந்து ஏயும் பியும் கொடுத்துருக்காங்க தனித்தனியா. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த T1 to T2. அவ்வளவுதானே. ஆக்சுவலி என்ன இதுக்கு வந்து என்னன்னா தனித்தனியா பார்க்க வேண்டியதான். இது இதுக்கான வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க வேண்டியதான். இப்போ என்ன இருக்கு? பிஏ ஸ்கொயர் இருக்கு ரைட்டா? அப்ப 36 இன்ட்டு 36 கீழே என்ன வரும்னா 16 வரும். இப்போ இதை 4ஆல் அடிச்சோம்னா 4 16, இது 9 36, இதை 4ஆல் அடிச்சுன்னா 9 வரும். 99 81. ஸோ 81 இருக்கட்டும். ரைட், அடுத்து வாங்க. அடுத்து என்னன்னா இன்னொரு சைடு இருக்கா? அதுல என்ன 24. அப்ப 60 இன்ட்டு 60 கீழே என்ன இருக்குன்னா 24 இருக்கும். இதே 4ஆல் அடிக்கலாம். 6 24. இதை 4ஆல் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு வருமா? ரைட், 6 10 அப்ப 150 வரும். அப்ப ரெண்டு சைடு என்ன? இங்கிட்டு 81, இங்கிட்டு என்னன்னா 150 இருக்கு. 81 150 இருக்கு. இதை நம்ம எதால அடிக்கலாம்? 3ஆல் அடிப்போம் ரைட்டா? 3ஆல் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். 13 6ன்னு வரும். மிச்சம் 2 வரும். 21 7 3 21 ரைட். 27ன்னு வருது. இங்கிட்டு வந்துன்னா 13 5. ஸோ அப்ப 50ன்னு வரும். 27 50 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சில இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் சி தான். ரெண்டும் சேம் தான். இந்த ஃபார்முலா தான். பட் அது அப்படியே ரேஷியோவா கேட்டிருக்காங்க. சரி, அடுத்து இந்த 8வது கொஸ்டின் அதே தான். ரேஷியோல கொடுத்துருக்காங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷனல் என்ன? ஒரு சைடு வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இன்னொரு சைடு கண்டுபிடிச்சுன்னா அதுக்கான ப்ரொபோர்ஷன் வந்து வைக்க வேண்டியதுதான். அதே மாதிரி தான் வந்து 9th கொஸ்டினும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே பேட்டர்ன் நான் பண்ண சால்வ் பண்ணி பாருங்க. நிறைய இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்க்கு சில்லி மிஸ்டேக் வந்து எதுல பண்ணுவாங்கன்னா ஃபார்முலாலாம் கரெக்டா போட்டுருவாங்க. பட் ஃபைனலா அந்த அடிக்கிறதுல வந்து தப்பு பண்ணுவாங்க. அதனால தான் உங்களை நான் வந்து சொல்றேன். சரி, அடுத்து போலாம். இது பாருங்களேன். 10வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் that should be added to 40 so that result is the third proportion to 16 and வந்து 28. சரி, ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றாங்க? ஏதோ ஒரு நம்பர் ஸ்மால் நம்பர். இந்த 4 ஆப்ஷன்ல இருக்க நம்பர் தான். அந்த நம்பர்ல வந்து ஏதோ ஒரு நம்பர் நம்ம என்ன 40 கூட ஆட் பண்ணணுமா? அப்படி ஆட் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குமா? ரிசல்ட் வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு த 16 28. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 இருக்கு. அதோட ஏதோ ஒரு நம்பர் வந்து நான் ஆட் பண்ண போறேன். அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கான வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா என்ன? நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏன்னு இருக்கா? ஸோ பி இது 28. அப்ப 28 இன்ட்டு 28 வரும். ஏ என்ன இருக்கு? 16 இருக்கு. இப்ப என்ன 4 அடிங்க. 4 16 வரும். 28 7 28 வருமா? 4 7 வரும். 7 7 49 வரும். இங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க? 40 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்னென்ன ஈக்குவலண்ட் 49 சொல்றாங்க. அப்ப எவ்வளவு ஆட் பண்ணணும்? 9 ஆட் பண்ணா போதும். 49 ஈக்குவலண்ட் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். சிம்பிள். அவங்க சொன்னதை கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் இம்பார்ட்டன்ட்ங்க.
நிறைய கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்களோ வந்து அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால வந்து அவங்க சொல்றதுக்கு ஏத்தாப்புல நம்ம புரிஞ்சோம்னு வச்சுக்கலாம், டப்புன்னு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, இது வந்து நியூ டைப். என்ன சொல்றாங்க, ஃபோர்த் ப்ரொபோஷனல். நம்ம ஸ்டார்டிங்ல மெயின் ப்ரொபோஷன் பார்த்தோம், அடுத்து தேர்ட் ப்ரொபோஷனல், இப்ப ஃபோர்த் ப்ரொபோஷனல். இதுக்கு என்னன்னா ஃபார்முலா இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாருங்களேன், மீன் ப்ரொபோஷனுக்கும் ஃபார்முலா இருக்கு, அடுத்த தேர்ட் ப்ரொபோஷனுக்கு ஃபார்முலா இருக்கு. தேர்ட் ப்ரொபோஷனுக்கான ஃபார்முலா தான் வந்து இங்க இருக்கு, ரைட்டா? அதாவது என்ன, தேர்ட் ப்ரொபோஷனாவே பி வந்து சேமா இருக்கும், எக்ஸ் பண்ணுவோம். ஆனா ஃபோர்த் ப்ரொபோஷனல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பி வந்து சேமா இருக்காது, இந்த இடத்துல சி அப்படின்னு இருக்கும். அப்ப எனக்கு எக்ஸ் வேணா என்ன பண்ணுவேன், பிசி பை வந்து ஏன்னு எடுப்பேன். இதுதான் வந்து ஃபோர்த் ப்ரொபோஷனுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு என்னன்னா ஆல்ரெடி இங்க லேர்ன் பண்ணி உங்க மைண்ட்ல இருக்கணும். ஏன்னா எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது இந்த ஃபார்முலா எல்லாமே ஸ்ட்ரைக் ஆனா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டா? பட் வேற எப்படி இந்த மாதிரி கொஸ்டினை அப்ரோச்சே பண்ண முடியாது. சரி, ஃபோர்த் ப்ரொபோஷனுக்கான ஃபார்முலா என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏ தான் வந்து ஃபோர்த் ப்ரொபோஷனல். இதுதான் வந்து ஏ, இதான் பி, இதான் வந்து சி, ரைட்டா? அப்ப என்ன வரும், பிசி 9.6 இன்ட்டு 75 இருக்கு, கீழே ஏ வந்து 2.5 இருக்கு. என்ன பண்ணிக்கலாம், அந்த பாயிண்ட், அதாவது புள்ளி போடுறதுக்காக மட்டும் மேலே கீழேயும் 10ஆல இது பண்ணிக்கிறேன். சாரி 10ஆல இது பண்ணா 75 இருக்கட்டுமா, இங்க 96 ஆயிரும், இங்க என்ன ஆயிரும் 25 அப்படின்னு ஆயிரும். 25 அடிங்களேன், 3 25 வந்து 75. இப்ப 96 இன்ட்டு 3, 96 இன்ட்டு 3 போட்டா 288 அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, ஃபோர்த் ப்ரொபோஷனல் அதே தான். அப்ப ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு பி சி பை வந்து ஏன்னு இருக்கும். பியோடது என்ன அப்படின்னா 87, சியோடது 119, ஏயோடது 17 இருக்கு. இப்ப 17 119 எத்தனால வரும் பாருங்க, அதாவது 17 இன்ட்டு 7 போட்டோம் அப்படின்னு பார்த்தா 119 வரும். 87 இன்ட்டு 7 80. ஸோ லாஸ்ட் இது மட்டும் பாருங்க, 7ல 49 வரும். அப்ப என்ன லாஸ்ட் யூனிட்ல 9 முடியும், 9 முடியல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆன்சர் டி தான். இந்த மாதிரி பண்ணா கூட போதும். ஒவ்வொரு வாட்டியும் நான் எல்லாத்தையும் ஃபைனலா பண்ணாதான் ஆப்ஷன் போய் பார்ப்பேன் அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு இதில் பண்ணும்போது நம்மளுக்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட்ல வந்து 4 ஆப்ஷன் இல்லாத இருந்துச்சுன்னா அது ஆன்சர் சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம், ரைட்டா? இதெல்லாம் வந்து டைமை வந்து என்ன பண்றதா சேவ் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு சின்ன வந்து ஷார்ட்கட் மாதிரி ஆபத்துல வச்சுக்கோங்க. அதே தான் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். தேர்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ப்ரொபோஷனல் பாருங்க, அதே மாதிரி 4வது கொஸ்டினுக்கும் ஃபோர்த் ப்ரொபோஷனல் என்ன அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போறோம். அதே மாதிரி தான் வந்து 5வது கொஸ்டினுமே அதே மாதிரி தான் வந்து 6வது கொஸ்டின். பட் இந்த 6வது கொஸ்டின் மட்டும் பாருங்களேன், இது கொஞ்சம் ட்ரிக்கியான மாதிரி இருக்கும். என்ன இருக்கு, அதே ஃபோர்த் ப்ரொபோஷனல் தான். இப்போ என்னன்னா 3 இது கொடுத்துட்டாங்க, அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபோர்த் ப்ரொபோஷனுக்கான என்ன அப்படின்னா வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏக்கான வந்து வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, ஃபோர்த் ப்ரொபோஷனாவே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிசி பை வந்து ஏவா, ரைட்? அந்த எக்ஸ் தான் கொடுத்தாங்க 324 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பியோடது என்ன, பி வந்து இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. பியோடது வந்து ஏ அப்படின்னு இருக்கு, சியோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9A அப்படின்னு இருக்கு, ஏயோடது என்ன இருக்குன்னா 16 அப்படின்னு இருக்கு. இப்போ 9 இருக்கு, ஏ என்ன ஆகும், 9 ஏ ஸ்கொயர் ஆகும், ரைட்டா? 324 இன்ட்டு 16, 324 16 மல்டிப்ளை பண்ணா 5184 அப்படின்னு வரும். இங்க கீழே 9 வரட்டும். சரி, இப்போ 9ஆல அடிக்கும் போது 9 5184 நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 576 வரும். இப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 576. நம்மளுக்கு ஏ தான் வேணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்து 576. இதுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பண்ணலாம். இல்லையா ஆப்ஷன்லேயே பாருங்களேன். ஸோ ஆப்ஷனில் எதுக்கு எந்த ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக 576 ஸ்கொயர் ரூட்டுக்கு வரும்னு பாருங்க. இப்போ லாஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்களேன். இப்போ 24 இருக்கு, நான் 24 இன்ட்டு 24 எடுத்துன்னு வச்சுக்கேன். இப்போ 4 நாளா அங்கே என்ன 16, 6 அப்படின்னு முடியுது. பாருங்க 6 இருக்கு. அப்போ இதுதான் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இங்கேயே எடுத்துக்கலாம். மிச்சதெல்லாம் பாருங்க, இப்போ 8 8 போட்டோம்னு வச்சுக்கலாம், ஃபைனலாக வந்தது 64 முடியும், 4 தான் முடியும். அதே மாதிரி 32 இன்ட்டு 32 போட்டோம்னா 4 தான் முடியும், ரைட்டா? ஸோ அதனால என்ன அப்படின்னா இதெல்லாம் வராது, கண்டிப்பா இதாக வரும் 24 சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணவும் இந்த மாதிரி ஐடியாலாம் கிடைக்கும். இல்லை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 576க்கு ஸ்கொயர் ரூட் எவ்வளோனா 24 வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். அடுத்து வாங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். which of the following numbers will come in the place of x in the given equations? ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸோடது கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது, ஃபோர்த் ப்ரொபோஷன் தான். இது ஏ, இது பி, இது வந்து சி, எக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஏ பை இஸ் ஈக்குவல் டு சி பை எக்ஸ். நம்ம எக்ஸ் தான் வேணும், என்ன பிசி பை வந்து ஏ. ஃபோர்த் ப்ரொபோஷனுக்கான இதான ஃபார்முலா, அப்படியே எடுத்துட வேண்டியதான். பி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.8 இருக்கு, சி என்ன இருக்கு 0.2 இருக்கு,
ஏ என்ன இருக்கு 0.3 இருக்கு. என்ன பண்ணிக்கலாம், இந்த புள்ளியில மாத்திக்கலாம். ஏன்னா புள்ளி இருக்கும்போது நம்ம அடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கடுப்பா இருக்கும். அதனால மேலும் கீழே 10ஆல பண்ணணும்னு வச்சுக்கலாம். என்ன இருக்கு 4.8 வந்து நம்ம மாத்தோம், அடிக்கிறது கரெக்டா இருக்கும். 0.2 அப்படியே வச்சுக்கிறோம். 3 வந்து வச்சுக்கலாம் ரைட்டா. ஏன்னா 10ஆல இது பண்ணும்போது 3 இங்கிட்ட ஆயிரும். இந்த 4.8 வந்து 48 ஆயிரும். இப்போ 3ஆல அடிச்சோம்னு வச்சுக்கலாம், ஈஸியா அடிச்சிடலாம்ல. 1ன்னு வரும், மிச்சம் என்ன 1ன்னு இருக்கும். அப்ப என்ன வரும் 6ன்னு வரும். இப்போ 16 இங்கிட்ட வந்துட்டுனா 2 இருக்கு. ஸோ 16 2 32 அப்படின்னு வரும். ஆனா ஒரு புள்ளி இருக்கு, அதனால 3.2 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அப்ப எக்ஸோட வேல்யூ சரி, இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுக்க மாட்டோம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 3.2ன்னு வரும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது கரெக்ட் ஆன்சர் 3.2 தான். அடுத்து பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இஃப் p varies directly to q, p1 q1 கொடுத்துட்டு p2 கொடுத்துருக்காங்க, find the value of q2. ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா, அவங்க பாருங்க v வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா q-க்கு டைரக்ட்லி வேரி ஆகும். அப்ப என்ன மீனிங்னா இது வந்து ப்ரொபோர்ஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது v1 q1 இது எதுக்கு ப்ரொபோர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p2 q2க்கு வந்து ப்ரொபோர்ஷன். இது என்ன மீனிங்னா p1 by q1 இது ஈக்குவலன்ட் எதுக்குன்னா p2 by வந்து q2 ரேட்டா. q1 ஓட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 15ன்னு கொடுத்துருக்காங்க. q1 ஓடது வந்து 630 கொடுத்துருக்காங்க. p2 வந்து என்னன்னா 6ன்னு கொடுத்துருக்காங்க. q2 தான் கேட்டிருக்காங்க. இதுல என்ன, இது அப்படியே பாருங்க, அந்த பேட்டர்ன் என்ன இருக்கு, ஃபோர்த் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா தானே. அப்படியே வந்து சால்வ் பண்ண வேண்டியதான். நம்மளுக்கு q2 தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 630 கீழே என்னன்னா 15ன்னு வரும். இது 5ஆல அடிச்சோம்னா 3 5 5, இது 5ஆல அடிச்சோம்னா 1 வரும். அடுத்து வந்து 13ன்னு இருக்கும். ஸோ 2 வரும், அடுத்து 6 வரும். அடுத்து 3ஆல அடிச்சுன்னா 13 126 × 2 போட்டோம் அப்படின்னு பார்த்தா 252 அப்படின்னு ஒரு ரேட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். ஸோ சிம்பிள் தான், என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு எத்தாப்புல என்னன்னா நம்ம புரிஞ்சு சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் எடுத்துடலாம். எடுத்துவாங்க. இது வந்து நியூ டைப். இதுல என்ன சொல்றாங்க, if 7a is equal to 6b is equal to 12c, what is abc? ஸோ ஏபிசியோட ரேஷியோல வந்து சொல்றாங்க. சரி, இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஸ்டூடெண்ட் அதான் ஏ பக்கத்துல 7 இருக்குல்ல, அப்ப 7 இருக்கிற எங்க ஆப்ஷன் இருக்கு ஏ, அப்ப இதான் கரெக்ட்னு சொல்லிட்டு எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது நிறைய ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி கேட்டாவே என்ன பண்ணணும்னா, சால்வ் பண்றதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு. இப்ப 7a is equal to என்ன சொல்றாங்க 6bன்னு சொல்றாங்களா. இப்ப a by b வந்தா என்ன பண்ணும், 6/7 இருக்குமா, இது இருக்கட்டும். இப்ப அடுத்து 6b equal to 12c அப்படின்னு இருக்கா. இப்ப b by c னா என்ன வரும், 12/6 அப்படின்னு வருமா. இப்ப நல்லா கவனிங்களேன், என்னன்னா ஏக்கு வந்து என்ன இருக்கு 6 இருக்கு, பிக்கு வந்து என்ன இருக்கு 7 இருக்கு. இங்க பிக்கு வந்து பாருங்க 12 இருக்கு, சிக்கு வந்து என்ன இருக்கு 6 இருக்கு. இந்த மாதிரி இருக்கே, நம்ம வந்து ஏ தான் வந்து, ஸோ ஏ தான் வந்து 6 இருக்குல்ல, அப்ப ஏவோடது வந்து 6 வரும். அதே மாதிரி சியோடது இருக்குல்ல, ஸோ சியோடது வந்து 6 வரும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுவும் தப்பு, அதுவும் தப்பு. ஏன் இதுவும் தப்பு அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கலாம். இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அதாவது நம்ம இந்த மாதிரி ரேஷியோல எடுக்கனாவே, இந்த மாதிரி வந்துன்னா ரேஷியோல எடுக்கணும், விகிதத்துல எடுக்கனாவே வந்து முதல்ல எல்லா சைடும் வந்து நம்ம ஈக்குவலன் பண்ணி ஆகணும். அதாவது இங்க பாருங்க, ஏ சி ஒரு வாட்டி தான் இருக்கு பிரச்சனை இல்லை, ஆனா பி 2 வாட்டி இருக்குல்ல, இங்கேயும் பி இருக்கு இங்கேயும் பி இருக்கு. அப்ப பி என்ன பண்ணா ரெண்டு சைடு ஈக்குவலன் பண்ணணும். அப்ப ஈக்குவலன் பண்ணோம், இங்க 12 இருக்கு இங்க 7 இருக்கு. என்ன பண்ணா ஈக்குவலன் வரும் அப்படின்னு பாருங்க. ஈவன் இது கூட அடிப்போமே, இது அடிக்கலாம்ல, ரைட் 2 1ன்னு வருமா. சரி, இப்ப பி சைடு என்ன அப்படின்னா இங்க 7 இருக்கு, உங்க பி வந்து 2 இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இந்த சைடை 7ஆல மல்டிப்ளை பண்றேன், ரெண்டு சைடு 7ஆல மல்டிப்ளை பண்றேன். இங்க என்ன பண்றேன் அப்படின்னா 2ஆல வந்து ரெண்டு சைடு பண்றேன், 2ஆல இந்த சைடு வந்து பண்றேன். அப்ப பண்ணும்போது என்ன, மேல 6 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ன்னு வருமா, 7 2 14ன்னு வரும். இங்க பண்ணும்போது 7 2 14ன்னு வரும், கீழே வந்து 7ன்னு வரும். இப்ப பாருங்களேன், இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப கரெக்டா இருக்கும். அதாவது என்ன, இப்ப ஏயோட வேல்யூ என்னன்னா 12. ஸோ அப்ப ஏயோட வேல்யூ வந்து 12, பியோட வேல்யூ வந்து 14. பியோட வேல்யூ வந்து 14. ஏன் 14, இங்கேயும் 14 தான் இருக்கு. இங்கேயும் என்னன்னா பிவைசியில பாருங்களேன், இங்கேயும் 14 தான் இருக்கு. அப்ப சியோடது என்ன இருக்கு 7 இருக்கு ரைட்டா. இப்ப 12:14:7 இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். 12:14:7 தான் ஆப்ஷன் பில இருக்கு. இது நிறைய கன்ஃபியூஷன் ஆகும், நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல கேட்டாவே நம்ம ஈக்குவலன் பண்ணணும். வேற அதாவது ஏ ஒரு வாட்டி தான் இருக்கு, சி ஒரு வாட்டி தான் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஆனா பி 2 வாட்டி வந்துச்சுன்னா அந்த பியோட இது என்ன பண்ணணும்னா நம்ம 2க்கு ஈக்குவலன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கரெக்டா எடுத்தோம்னு வச்சுக்கலாம், ஆன்சர் வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி தான் இன்னொரு கொஸ்டின் இருக்கு,
அதையும் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா வந்து கனெக்ட் ஆகும். என்ன சொல்றாங்க? ஏபிசி ஆர் செக்ஷன் ஆஃப் கிளாஸ் 10th ரேஷியோ ஏபி கொடுத்துட்டாங்க, ஏசி கொடுத்துட்டாங்க. ஏபிசியோட வந்துன்னா விகிதம் என்ன இருக்கும் அதான் கேட்குறாங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க? ஏபியோடது ரைட்டா? ஸோ ஏபியோடது என்னவா? 9:4 இருக்கு. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஏ பை பி ஈக்குவல் டு என்னன்னா 9/4 அப்படின்னு இருக்கு. அடுத்து ஏபிசி ஏபிசி என்னன்னா 3/2 அப்படின்னு இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஏ வந்து 9 இருக்கு. இங்க இருங்க, ஏ வந்து என்ன இருக்கு? 3 இருக்கு. பி ஒரு வாட்டி தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. சியும் ஒரு வாட்டி தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பண்ணும்? ஏ 2 வாட்டி இருக்குல்ல. அப்ப ஏ 2 வாட்டி இருக்கும்போது ஏழையும் இங்கிட்ட இருக்கிற ஏழு என்னன்னா ஈக்குவலண்டா இருக்கணும். அந்த மாதிரி வேலைக்கு மாத்தணும். அப்ப என்ன பண்றேன்? இந்த இடத்துல 9 இருக்கு, இங்க 3 இருக்கு. 2 என்ன பண்ணா இந்த சைடு என்ன பண்றேன்னா 3 அல்ல 2, அதாவது ஒரு வாட்டி நான் மல்டிப்ளை பண்ணாம என்ன ஆகும்? ஏழையும் கீழே தான் மல்டிப்ளை ஆகணும். அது மாதிரி இங்கிட்டு பாருங்க, இங்கிட்ட என்ன பண்ணுவோம்? 9ஆல வந்து நான் மல்டிப்ளை பண்ணுவோம் ரைட்டா? இப்ப மல்டிப்ளை பண்ணும்போது என்ன? 9 97 வந்து 27, 4 3 வந்து என்னன்னா 12ன்னு வரும். இங்கிட்டு வந்துன்னா அதுதான் மேல வந்து ஏ வந்து 27 இருக்கும், கீழே வந்து 18 இருக்கும். இப்ப ஏ பை பி இருக்கும், இது வந்து ஏ பை சி இருக்கும் ரைட்டா? ஏ பை சி இருக்கும். இப்ப அவங்க கேட்கறது என்ன? ஏபிசி தானே. ஏயோடது 27, இங்கேயும் ஏயோடது 27. அப்ப 27ன்னு ஆரம்பிக்கணும் ரைட்டா? ஸோ 27ன்னு ஆரம்பிக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் பி மட்டும் தான் இருக்கு. ஸோ பியோடது என்னன்னா 12 இருக்கணும், சியோடது என்னன்னா 18 இருக்கணும். 18 தானே. ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன 18 அப்படின்னு வரும். இதை மட்டும் வந்து பாத்துக்கங்க. ஸோ 18ன்னு வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். அடுத்து பாருங்க, இதுல என்ன சொல்றாங்க? கம்பேர் த ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது என்னன்னா 4 ரேஷியோ வந்து கொடுத்துட்டு இதுல எது வந்து ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. இதுவுமே என்னன்னா ஒரு பேட்டர்ன் தான். நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். நம்பர் அரேஞ்சிங் கீழே வந்துன்னா இது வந்து வரும். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு நம்ம என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும்னா ஸ்மாலஸ்ட் ரேஷியோ வந்து நார்மல் ஒன்றும் கிடையாது. சின்ன வயசுல இருந்து டிவைட் பண்றதான், டிவைட் பண்ணி பார்க்க வேண்டியதான். இப்போ 2/3 இருக்கு ரைட்டா? இப்போ 2/3 நம்ம வந்து டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்தானம் வரைக்கும் வந்து நம்ம டிவைட் பண்ண அளவுக்கு போதும். ஏன்னா நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம், இதுல எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். இப்போ 2/3 பண்ணும்போது என்ன பாயிண்ட் அப்படின்னு வரும், 0.6ன்னு வரும். ஏன்னா 20ன்னு இருக்கும், 6 3 18ன்னு வரும். அப்போ 0.6ன்னு இருக்கும். அடுத்து 5/7 அப்படின்னு இருக்கு. ஸோ 5/7 இதுவும் 0ல தான் ஆரம்பிக்கணும். 50 அப்படின்னு வரும். 7 7ல வந்துன்னா 49 வரும். 0.7 அப்படின்னு போகுது, இது வராது. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன இருக்கு? 3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3/4 போடும்போது என்ன வரும் அப்படின்னா 0.7 அப்படின்னு வரும். இதுவும் 0.7 அப்படின்னு தான் வருது. அடுத்து 5/9. ஸோ 5/9 போடும்போது 0 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 50. ஸோ 50 இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். 55 வந்து எஸ் 55 45 தானே. எஸ் 5 அப்படின்னு வரும். அப்ப இருக்கல எது சின்னது? ஒரே இதுல பார்க்கும்போது இருக்கிற சின்னது வந்து 0.5ல இருக்குதான். அப்ப 5/9 தான் என்ன அப்படின்னு பார்த்தா சின்னது ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா ஃபைனல் டைப் வந்து என்னன்னா பார்க்க போறோம். இதுல பாருங்க என்ன சொல்றாங்க? ரேஷியோ ஆஃப் டூ நம்பர் ரைட். ரேஷியோ கொடுத்துட்டாங்க. The difference between the number is 224. What is the smaller number? இரண்டு எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. அந்த இரண்டு எண்களின் வேறுபாடு வந்து 224 என்றால் சிறிய எண் எது அப்படின்னு கேக்குறாங்களா? இப்ப இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வந்து என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். எப்போதும் ரேஷியோ ப்ரொபோசிஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2:3 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன மீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இது பாட்டுன்னு அர்த்தம். 2 பாட்டு, இது வந்து 3 பாட்டு அப்படின்னு அர்த்தம். மடங்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான். 2 மடங்கு 3 மடங்கு, 2 பாட்டு 3 பாட்டு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இந்த 2 3 இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த நம்பர் அப்படின்னு வந்து எடுக்கவே கூடாது. இது எப்போதும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சரி, இப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு 500 இருக்கு. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 2 மடங்கு 3 மடங்குல ஒரு 2 பேத்துக்கு நான் பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 500ல மொத்தம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 5 மடங்கு பார்ப்பீங்க. இது ஒரு 2 மடங்கு, இது ஒரு 3 மடங்கு. அப்ப மொத்தம் 5 மடங்கு. அப்ப 5 பாட் ரைட்டா? ஸோ 5 பாட்டால என்ன அடிப்போம்? ஒரு பாட்டு என்ன கிடைக்கும்? 100 அப்படின்னு கிடைக்குமா? அப்ப 2 பாட். 2 பாட்டு என்ன இவருக்கு 200 போகும். இவருக்கு 3 பாட். அதனால என்ன இவருக்கு வந்து 300 அப்படின்னு வரும் ரைட்டா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சுவலான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். இதுல இந்த 500 இருக்கு. இந்த மாதிரி வேற என்ன நம்பர் வேணா இருந்துட்டு போலாம். ஆனா இந்த ரேஷியோ என்பது என்ன? விகிதம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பாட்ல இருக்குன்னு அர்த்தம். 2 பாட்டு, 3 பாட்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப வாங்க. இப்ப கொஸ்டினுக்கு வாங்க. என்ன சொல்றாங்க? The ratio of two number 16:23 அப்படின்னு சொல்றாங்க. The difference between the number, அதாவது இதுல ஏதோ ஒரு நம்பர் இருக்கு அந்த ரேஷியோல. இது வந்து A அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து B ன்னு வச்சுக்கலாம்.
இது இந்த பிலையும் அந்த பி வந்து என்னன்னா விகிதத்துல கொடுத்துருக்கேன், ஒரு நம்பர் இருக்கும். அப்படி அந்த நம்பருக்கு இடைப்பட்ட வந்து என்னன்னா டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதா 224 சொல்றாங்க. இப்ப நல்லா கவனிங்களேன். டிஃபரன்ஸ் 224னா இப்ப இந்த இடத்துல வந்து 30 அப்படின்னு இருக்கு, 40 அப்படின்னு இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட வந்துன்னா டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10 தானே, ரைட்டா? சோ அந்த 10 தான் வந்துன்னா அது வேல்யூ. அதே மாதிரி இங்க இங்க பாட்டுல இருக்கு, ரைட்டா? இங்க 16 பாட்டு, 23 பாட்டு. அந்த 23 பாட்டு 16ல போச்சுன்னா எத்தனை பாட்டு வரும்? நல்லா கவனிங்க. 23 பாட்டு இருக்கு. 23ல 16 போச்சுன்னா எத்தனை பாட்டு வரும்? 7 பாட்டு வருமா? 7 பாட்டு வருமா? அந்த 7 பாட்டு தானே வந்து நம்ம கொடுத்துருக்கான். 7 பாட்டு தானே கொடுத்துருக்கான். 224. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, முதல்ல ஒரு ரேஷியோல நம்பரை கொடுத்துட்டாவே அதை நம்ம என்ன நினைச்சுக்கணும், பார்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஓகே, அந்த பார்ட்ல அவன் என்ன சொல்றான், டிஃபரன்ஸ் சொல்றான். அதாவது என்னன்னா, ஒரு நம்பர் ஏ அப்படின்னு இருக்கும், அதுல ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, ரைட்டா? பி அப்படின்னு வந்து ஒரு நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு நம்பரையும் நான் ரேஷியோல எடுக்கும்போது எனக்கு 16:23 அப்படின்னு வருதான். இப்ப அந்த நம்பரை வந்து நான் டிவைட், அது மாதிரி அந்த நம்பருக்கான டிஃபரன்ஸ் கழிச்சேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு 224 வரும். அது நம்ம பார்ட்டோட கூட வந்து எடுத்துக்கலாம்ல. அதாவது அந்த ரேஷியோல இருக்கிற என்ன பண்ணலாம்னா, அதை மைனஸ் பண்ணாலும் வந்து அந்த பார்ட்டோட எதுக்கு ஈக்குவலன்ட் பண்ணிக்கலன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஈக்குவலன்ட் பண்ணிக்கலாம். 7 பாட்டு தான் 224னா ஒரு பாட்டு கண்டுபிடிச்சலாம்ல. ஒரு பாட்டு கண்டுபிடிக்க என்ன 224 டிவைட் பை என்ன பண்ணுவாங்க, 7 போடுவாங்க. 224 7ஆல இது பண்ணோம் அப்படின்னா 32 வரும். ஒரு பாட்டு 32னா அவன் கேட்கிற கேள்வி பாருங்க, ஸ்மாலர் நம்பர் கேட்கிறான். ஸ்மாலர் நம்பர் என்பது இந்த 16 பாட்டு தான், ரைட்டா? அப்ப 16 பாட்டு. 16 இன்ட்டு என்னன்னா 32 வரும். இப்ப 16 இன்ட்டு 32 போட்டா 512 வரும். அப்ப என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 512 ஒரு நம்பர். அதே மாதிரி இன்னொரு நம்பர் என்ன, இந்த 23 இன்ட்டு 32ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். இது ஒரு நம்பரு, ஏ நம்பரு. இதை மல்டிப்ளை பண்ணா பி நம்பரு. இந்த நம்பருக்கு இடையே டிஃபரன்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 224 வருது. நம்ம இந்த மாதிரி நம்பர் இல்லாதனால என்ன பண்றோம்னா, அதோட பாட்டு, அதோட ரேஷியோ விகிதம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை வச்சு கூட ஈக்குவல் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேஷியோனாவே இந்த பாட்டு உங்களுக்கு புரியணும். அது புரிஞ்சா மட்டும்தான் மிச்சம் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், 512, ஆப்ஷன் டி தான். இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல எந்த டாபிக்ல வேணா, அரித்தமெட்டிக் டைப் 5ல வந்து என்னன்னா நம்ம வந்து பார்ப்போம். சரி, ஈவன் நான் கிளாஸ் எடுக்கும்போது இதே மாதிரி தான். அதாவது ரேஷியோ ப்ரொபோர்ஷனாவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி கொடுத்துட்டாவே நம்ம என்ன பண்ணணும்னா பாட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரேஷியோல கொடுத்தாவே பாட்டு. ஏன்னா பாட்டு உங்களுக்கு புரிஞ்சாதான் அது எதோட ஈக்குவலன்ட் பண்ணனா அவங்க கொடுத்த வேல்யூட ஈக்குவலன்ட் பண்ணி நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரி, அடுத்து பாருங்க. 2வது கொஸ்டின்ஸ் வாங்க. ரேஷியோ ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயி in a multinational company is 4:3. There are 460 male employee in the company, then find the number of female employee. ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் ஆண் மற்றும் பெண் ஊழியர்களின் விகிதம் 4:3 கொடுத்திருக்காங்க. அந்த நிறுவனத்தில் 460 ஆண் ஊழியர்கள் இருந்தால் பெண் ஊழியர்களின் எண்ணிக்கை கண்டறிவு. நான் என்ன சொன்னேன், ரேஷியோல கொடுத்தாவே வந்து மடங்குல பாட்டுல இருக்குன்னு சொன்னா, அப்ப 4:3 என்பது என்னன்னா 4 பாட்டு 3 பாட்டுன்னு அர்த்தம். அவன் என்ன சொல்றான், மேல் எம்ப்ளாயி எத்தனை பேர் டோட்டலா இருக்கான்னு சொல்றான், 470. அப்ப என்னன்னா அந்த 4 பாட்டு என்பது என்ன, சோ அந்த 4 பாட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, அதான் மேல் எம்ப்ளாயோட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ரேஷியோ. அப்ப அந்த 4 பாட்டு ஈக்குவலா 470 நம்ம எடுக்கலாம்ல. ஏன்னா அதுல என்ன விகிதம் இருக்கோ அதுதான் அவங்களோட வந்து டோட்டல் வந்து மேல இருப்பாங்க. நான் 4 பாட்டு 460ன்னு எடுத்தேன்னா ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிருவேன். ஒரு பாட்டு என்ன, 420 4ஆல அடிப்போம். சோ 460 4ஆல அடிச்சோம்னா 1ன்னு வரும். அடுத்து இன்னொரு 1 5 அப்படின்னு வரும், ரைட்டா? 115 இருக்கு. ரைட், ஒரு பாட்டு 115. அவன் கேட்கிற கேள்வி என்ன, மொத்த பெண்களோட வந்து என்னன்னா பெண் ஊழியர்களின் எண்ணிக்கை கேட்கிறாங்க. பெண் ஊழியர்களோட பாட்டு என்ன, 3 பாட்டு, ரைட்டா? அப்ப ஒரு பாட்டு 115னா 3 பாட்டு என்ன பண்ண, 115 மல்டிப்ளை பண்ணலாம். 115 இன்ட்டு 3 போட்டா 345ன்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 345, ஆப்ஷன் பி ல இருக்கு. புரிய நினைக்கிறேன். ஏன் நம்ம வந்து அந்த பாட்டுல எடுக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் இது வந்து ஈஸியா என்ன ஆகும்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்க. டிவைட் 4,800 among Ram, Shyam, Karthik in a ratio 4:8:3. Find the amount received by Shyam. ஸோ 408 ராம், ஷியாம் மற்றும் கார்த்திக் ஆகியோருக்கு 4:8:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தால் ஷியாம் பெறும் தொகை எவ்வளவு? இதெல்லாம் வந்து என்னன்னா எப்போதும் வந்து என்ன கேட்குறது, ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல இதெல்லாமே வந்து ஒரு நார்மல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. சரி, இப்ப என்னன்னா அவன் அமௌண்ட் கொடுத்துறான், டோட்டல் அமௌண்ட் கொடுத்துறான் 4500 டோட்டல் அமௌண்ட். நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம், அந்த 500 டிவைட் பண்ற மாதிரி அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க, 4:8:3ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்த பாட்டு பாருங்க, 8 4 12, 12 + 3 15. அப்ப மொத்த டோட்டல் பாட்டு
டோட்டல் பார்ட் 15 பார்ட் ரைட்டா? ஸோ டோட்டல் பார்ட் வந்து 15 பார்ட். 15 பார்ட் ஈக்குவலன்ட் எவ்வளோ? 4800. அவன் கொடுத்துட்டான். என்னன்னா மொத்த பாட்டு நம்ம அப்படியே கொடுக்குற அமௌண்டோட ஈக்குவலன்ட் பண்ணிக்கலாம். ஸோ 15 பார்ட் வந்து 15 பார்ட் வந்து 4800 அப்படின்னா இதுல ஒரு பாட்டு கண்டுபிடிச்சலாம்ல. ஸோ ஒரு பாட்டு வேணா என்ன 15 கீழே கொண்டு போவானா? அப்ப 4800 எவ்வளவு என்ன பண்ணுவோம்? 15ன்னு போடுவேன். இப்ப 15ஆல 4800 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 320 அப்படின்னு வரும். 320 அப்படின்னு வரும். இப்போ ஒரு பாட்டு 320னா அவன் கேட்ட கேள்வி என்ன? அவன் கேட்ட கேள்வி ஷியாமுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஸோ ஷியாமோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவுல இருக்க அந்த 8 பாட்டு ரைட்டா? நடுவுல இருக்கிற அந்த 8 பாட்டு தான் ஷியாமோட பாட்டு. ஒரு பாட்டு 320னா 8 பாட்டு என்ன பண்ணுவேன்? 8 இன்ட்டு 320 போடுவேன். ஸோ 8 320 போடும்போது என்ன 2 5 6 0. ஸோ 2560 தான் என்ன அப்படின்னு பார்த்தா அவருக்கு போற பாட்டா இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். அடுத்து பாருங்க. The rate of advertisement on a TV channel is directly proportional to the duration of the advertisement. The rate of the advertisement of 20 second 1,25,000. Then the rate of advertisement of 25 second will be என்ன கிடையாது. ஒரு தொலைக்காட்சி சேனலில் விளம்பர கட்டணம் அதன் கால நீளத்திற்கு நேர்பாடாகும். 20 வினாடி விளம்பரத்திற்கான கட்டணம் 1,25,000 என்றால் 25 வினாடி விளம்பரத்திற்கான கட்டணம் எவ்வளவா இருக்கும்? இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்லுவோம். கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். அதாவது என்ன சொல்றாங்க 20 செகண்ட் ரைட்டா? ஸோ 20 செகண்டுக்கு எவ்வளவா ஈக்குவலன்ட் 1,25,000 சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன தேவைன்னா 25 செகண்ட். இப்போ 25 செகண்ட் வைவோம். 25 செகண்ட் எனக்கு என்ன தேவை? அதோட அமௌண்ட் தேவை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் வச்சுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பாக்ஸ் மெத்தட் கிராஸ் மல்டிப்ளை நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு எக்ஸ் வேணா என்ன பண்ணுவேன்? எக்ஸ் வேணா 1,25,000 இன்ட்டு 25 மேல போகும். கீழே என்ன இருக்குன்னா 20 இருக்கும் ரைட்டா? இப்ப இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ அடிச்சலாம். 2ஆல 125 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது 6 வரும், 2 வரும், 5 வரும், 0 வரும். ஏன்னா பாதி தானே. 1250 சரி 12,500ல பாதி எவ்வளோ? 6,250 ரைட். 6,250 நம்ம 25ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 1,56,250. ஆல்ரெடி நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அதனால சொல்றேன். என்ன நமக்கு என்ன தேவைன்னா 20 செகண்டுக்கு 1,25,000 அப்படின்னா 25 செகண்ட் எவ்வளவு வரும்? கண்டிப்பா 1,25,000 அதிகமா தான் வரப்போகுது. அது என்ன நான் பாக்ஸ் மெத்தட்ல போட்டு நம்ம அடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ அதனால என்ன வரும்னா 1,55,250 ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்து பாருங்க. Rubali scored twice as many mark in math she did in science. The total mark in math, science, computer are 234. The ratio of her mark in math and computer is 4:3. Find Rubali mark in math. ரூபாலி கணிதத்தில் அறிவியலின் இரட்டிப்பு மதிப்பெண் பெற்றுள்ளார். கணிதம், அறிவியல், கணினி ஆகிய மூன்றிலும் மொத்த மதிப்பெண் 234. கணிதம் கணினியில 4:3 என்றால் ரூபாலி கணிதத்தில் பெற்ற மதிப்பெண் எவ்வளவுன்னு இருக்கா? சரி. இப்ப முதல்ல ரூபாலி வந்து என்ன சொல்றாங்க? ஸ்கோர் பண்றாங்க. எதுனா அவங்க மேத்ல வந்து ஸ்கோர் பண்ணல கவனிங்க. ஸ்கோர் ட்வைஸ் as many mark in math did in science. அதாவது மேத் இருக்கு, சயின்ஸ் இருக்கு. இப்போ சயின்ஸ்ல ஒரு மார்க் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேத்ல என்ன அப்படின்னா அதோட எவ்வளவு இருக்குன்னா 2 மார்க்கா இருக்கும். ஏன்னா அப்படின்னா ட்வைஸ் மார்க் ரைட்டா? அதெல்லாம் இந்த வச்சுக்கலாம். இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? இங்க பாருங்களேன். மேத்துக்கும் கம்ப்யூட்டருக்குள்ள இது கொடுத்துருக்காங்க. ஸோ மேத்துக்கும் கம்ப்யூட்டருக்குள்ள ரேஷியோ எவ்வளவா? 4:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல வந்து நம்ம பார்க்கலாம். என்ன கவனிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேத் பை சயின்ஸ் எவ்வளோ இருக்கு? 2:1 இருக்கா? 2/1 இருக்கா? இப்போ மேத் பை என்ன இருக்கு? கம்ப்யூட்டர் எவ்வளோனா 4/3 இருக்கு. இந்த ரெண்டு சைடும் பாருங்களேன். நம்மளுக்கு என்ன இருக்கணும்? ஓகே இங்க சயின்ஸ் 1 இருக்கு. கம்ப்யூட்டர் இங்க 3 இருக்கு. ஆனா மேத் 2 காமனா இருக்கா? ஸோ மேத் 2 இருக்கு. இங்க மேத் என்ன 4 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 2 வாட்டி மேத் வந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலன்ட் பண்ணணும். நம்ம ஈக்குவலன்ட் பண்ணிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 4/3 இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? நான் 2ஆல பண்ணிக்கிறேன். 2ஆல பண்ணா 4ஆ மாறிடும்ல. அப்ப என்ன ஆகும்? மேத் பை சயின்ஸ் என்ன ஆகும்னா 2 4 வரும். கீழே 2ன்னு வரும். இங்கிட்டு மேத் பை வந்து கம்ப்யூட்டர் என்ன இருக்கு? 4/3 இருக்கு. இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம என்ன எடுத்துலன்னா மேத்து, சயின்ஸ், கம்ப்யூட்டரோட ரேஷியோ எடுக்கலாம். மேத் வந்து 4, சயின்ஸ் வந்து 2, கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3. இப்போ 4:2:3 தான் என்ன அப்படின்னு பார்த்தா அதோட ரேஷியோ. இப்போ எதுக்கு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம்.
அவன் நம்ம என்ன சொல்லியிருக்கான்னா மார்க் எவ்வளவு மார்க் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஸோ அதனால மார்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி எத்தனை பாட்டு இருக்கும் அப்படின்னு நல்லா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாவே அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், என்ன யாரோட மார்க் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம்ல. இப்ப மொத்த நல்லா கவனிங்க, இப்ப மொத்தமா டோட்டல் மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட டோட்டல் மார்க் வந்து மூணுலையும் சேர்த்து மேத், சயின்ஸ், கம்ப்யூட்டர் சேர்த்து 234. அப்ப 230 என்ன, இந்த 4 பாட்டு, இந்த 2 பாட்டு, இந்த 3 பாட்டு எல்லாத்தையும் சேர்த்து தானே வரும். அப்ப மொத்தமா பார்த்தோன்னா 9 பாட்டு. 4, 2, 6, 6 பிளஸ் 3 9. அப்போ 9 பாட்டோட எவ்வளவா 234. அப்ப இதுல இருந்து ஒரு பாட்டு கண்டுபிடிச்சோம்ல, ஒரு பாட்டு என்ன வரும், 234 டிவைட் பை 9 போடுமா, 234 9ஆல அடிச்சுனா நம்மளுக்கு 26 அப்படின்னு கிடைக்கும். ஒரு பாட்டு 26னா அவங்க யாரு கேட்கிறாங்க, ரூபாலியோட மார்க் வந்து மேத்ல எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சோ மேத் எத்தனை பாட்டு, 4 பாட்டு ரைட்டா. அப்போ ஒரு பாட்டு 26னா 4 பாட்டு என்ன பண்ணுவோம், 4ஆல மல்டிப்ளை பண்ணா 26 இன்ட்டு 4 போட்டோம்னா 104 அப்படின்னு. 26 இன்ட்டு 4 104. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி வரும். ஸோ புரிஞ்சுக்குங்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ கரெக்டா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணணும். அடுத்து போலாம். இதுல பாருங்க, இதுல என்ன சொல்றாங்க, மார்க் இன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் வந்து இங்கிலீஷ் ஆஃப் எஸ் ஆர் இன் ப்ரொபோர்ஷன். Last year, when he got 60 mark in mathematics, he secured 75 mark in English. If his mark in English this year are 60, then his mathematics marks are S என்பவரின் கணிதம் மற்றும் ஆங்கில மதிப்பெண்கள் விகிதத்தில் உள்ளன. விகிதம் அப்படின்னு சொல்லிட்டாவே என்னன்னா கடந்த வருஷம் இந்த வருஷம். ஸோ அப்ப என்ன, கடந்த வருடம் ரைட்டா. கடந்த வருடம் வச்சுக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இந்த வருடம், இந்த வருடம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா விகிதத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப விகிதத்துல இருக்குன்னு சொல்லிட்டாவே என்னன்னா என்னென்ன மார்க், மேத் அண்ட் இங்கிலீஷ் ரைட்டா. ஸோ மேத்து இங்கிலீஷ், இங்கேயும் என்னன்னா மேத்து இங்கிலீஷ் தான் ரைட். இதுல என்ன சொல்றாங்க, அவங்க மேத்தோட மதிப்பெண், அதாவது இங்க பாருங்க, கணிதத்தில் 60 மதிப்பெண்கள், அதே மாதிரி என்ன ஆங்கிலத்தில் 75 மதிப்பெண்கள் பெற்றார். மேத்துல 60, இங்கிலீஷ்ல வந்து 75 ரைட்டு. ஈக்குவலன்ட்டு ஏன்னா ப்ரொபோர்ஷனாவே ஈக்குவலன்ட்டு. இந்த ஆண்டுல ஆங்கிலத்தை வந்து ஸோ ஆங்கிலத்துல என்ன அப்படின்னா 60, கணிதத்துல பெற்ற மார்க். ஸோ கணிதத்துல எம் அப்படின்னு இருக்குமா, அவ்வளவுதான். இது என்ன பண்ணணும், நம்மளுக்கு எம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல. அப்ப எனக்கு எம் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், 60 இன்ட்டு 60 அப்படின்னு போகும் ரைட். 75 வந்து கீழே வரும் ரைட்டா. இது 5ஆல அடிச்சோம்னா 1 5 5 வரும், மிச்சம் 2 வரும், 5 25ன்னு வரும். இங்க என்ன வரும், 12 5 60 அப்படின்னு வரும் ரைட்டா. ரைட். அகைன் 5ஆல அடிச்சுன்னா 3 5 5ன்னு வரும். இது வந்து 12 5 60ன்னு வரும். 1 3 3 4 3 12. இப்போ 12 இன்ட்டு 4 போட்டோம் அப்படின்னா 4 8 48ன்னு வரும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதான். என்ன கேட்டுதானோ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அகைன் ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல அந்த பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க, the present age ratio of mother to daughter is 7:2. After 12 years, their age will be in the ratio of 9:4. What is the current age of the mother? தாய் மற்றும் மகளின் தற்போதைய வயது விகிதம் 7:2. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அது 9:4 ஆகும். தாயின் தற்போதைய வயது என்ன? இதெல்லாம் என்னன்னா எப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னு வந்தாவே இந்த டைப் இல்லாம கொஸ்டினே வந்து கேட்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் ஆனது. இதெல்லாம் வந்து என்னன்னா சால்வ் பண்றது நார்மல் தான். இது நான் வந்து கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன், எதுல வரும்னா 6வது டைப்ல வச்சிருப்பேன், டிவிஷன் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது என்ன டிவிஷன் மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்ப ப்ரெசன்ட் வந்து ரேஷியோ கொடுத்துட்டாங்க, எவ்வளவா 7:2 ரைட்டா. இப்ப என்னன்னா இது வந்து பாட்டுல இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, மடங்கு சொன்னா இது 7 பாட்டு, இது வந்து 2 பாட்டு. என்ன மீனிங்னா இந்த 7:2 என்பது வந்து அது வந்து ரேஷியோ விகிதம், அதுதான் நம்பர் கிடையாது ரைட்டா. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ரேஷியோல வந்துட்டாவே என்ன பண்ணிக்கலாம்னா 7x 2x எடுத்துக்கலாம். ஏன் 7x 2x எடுக்கணும்னா இந்த 7ஓட வந்து வாய்ப்பாடு இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல வந்து என்ன நம்பர் வேணா வரலாம் ரைட்டா. இப்போ இது எதா என்னதான் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட வயசு 14 இருக்கலாம், இது 4 இருக்கலாம். இதை அடிச்சினாலும் என்னதான் வரும், உங்களுக்கு என்ன 7:2 தான் வரும். அப்ப அந்த 7ஓடது வந்து என்னன்னா அதோட வாய்ப்பாடுல போயிட்டே இருக்கும் ரைட்டா. அதுல என்ன வேணா இருக்கலாம், ஆனா நம்ம வந்து கரெக்டா சொல்ல முடியாது இதுதான் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணிக்கிறோம்னா டெஃபினட்டா என்ன இருக்க போகுது, 7 இருக்க போகுது ரைட்டா. ஏதோ ஒண்ணு வந்து ஆட் ஆக போகுது. இங்கேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்க போகுது, ஏதோ ஒண்ணு ஆட் ஆக போகுது. அந்த ஆட் ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைடு ஈக்குவலண்டா இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ 7x 2x அப்படின்னு எடுத்துக்கிறேன் ரைட். 7x 2x எடுத்துக்கிறேன். 7x அதே மாதிரி என்ன
2x அப்படின்னு எடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க 12 வருஷம் அப்புறம், ரைட்டா? 12 வருஷம் அப்புறம். அதனால 2 பேருக்குமே நான் 12 வயசு கூட்டுறேன். 2 பேருக்குமே என்ன பண்றேன்னா 12 வயசு கூட்டுறேன். இப்படி பண்ணதுனால 12 வருஷம் கழிச்சு பண்ணதுனால அதோட ரேஷியோ என்ன இருக்கான்? 9:4 இருக்கான். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு ஈக்குவலன்ட் பண்ணிக்கலாம்ல. 9:4 வந்து 9/4 ஈக்குவலன்ட் பண்ணிக்கலாம்ல. அவ்வளவுதான். இந்த மாதிரி கொஸ்டின்ல எது இம்பார்ட்டன்ட்னா இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றது இம்பார்ட்டன்ட். இதை நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், மிச்சம் எல்லாமே ஈஸி தான். மிச்சதெல்லாம் என்ன அடிக்கிறது மட்டும் தான் ரைட்டா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அடிக்க போறதுதான். 4 வந்து உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? 28ன்னு வருமா? ஸோ 28 எக்ஸ்னு வரும். 12 4ஆல இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா 48ன்னு வரும். இங்கிட்ட 9 2x இருக்கு. அப்ப 18x பிளஸ் 9 இன்ட்டு 12 போட்டா 108 அப்படின்னு வரும். ரைட். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு பண்ணு வச்சுக்கோங்க. 28x இங்க 18x. அப்ப கழிச்சு விட்டோம் அப்படின்னா 10x இருக்கும். இங்க 108ல 48 போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 60 இருக்கும் ரைட்டா? இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ போயிடும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா 6 அப்படின்னு இருக்கு. ரைட். இப்போ நம்ம 6 கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் ஏஜ் யாரோடது அப்படின்னா அம்மாவோடது. ஸோ தாயோட வந்து என்னன்னா கரண்ட் ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் ஏஜ் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப பிரசன்ட் என்பது இந்த 7x 2x 7 யாரோடது? 7 வந்து அம்மாவோடது. அப்ப 7x ரைட்டா? அப்ப 7 இன்ட்டு எக்ஸோடது என்ன? 6. அப்ப என்ன பண்ணுனா 36 42 அப்படின்னு வரும் ரைட்டா? ஸோ அப்ப அவங்களுடைய வயசு அம்மாவோட வயசு வந்து 42 அப்படின்னு இருக்கும். இதே இது வந்து அவங்க மகளோட வயசு வந்து என்னன்னா 42. அவங்களோடது என்ன 7:2. அப்போ எக்ஸ் என்பது வந்து 6 6 6 6 2 12 அப்படின்னு வரும். அப்ப என்னன்னா இதை அடிக்கலாம். இதை அடிச்சா நம்மளுக்கு என்னதான் கிடைக்குன்னா 7:2 தான் கிடைக்கும். அப்ப என்னன்னா அவங்களோட பிரசன்ட் ஏஜ் அம்மாவோட வயசு வந்து 42 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவங்களோட மகளோட வயசு வந்து 12 இருக்கும். அப்படி இருந்தாதான் என்ன ஆகும்னா இப்ப 42 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 12 வயசு கூட்டுங்களேன். 42 அதோட ஒரு 12. அதே மாதிரி என்னன்னா அவங்க மகளுக்கும் 12ஓட 112 கூட்டுவீங்க. இப்ப 42 4ன்னு வருமா? ரைட். 4 இங்கிட்ட வந்து 64 அப்படின்னு வரும். இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வரும். இதை அடிங்களேன். இதை நம்ம அடிச்சோம்னா எனக்கு என்ன 9/4 அப்படின்னு தான் வரும். ஸோ அதனாலதான் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களோட வயசு வந்து 42 கரெக்டா இருக்கு. இது நீங்க என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கரெக்டா தான் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன எவ்வளோ 42. 42 வந்து ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ அவ்வளவுதான். ஆக்சுவலி என்னன்னா ரேஷியோ ப்ரொபோஷன்ல இவ்வளவு கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து டைப் வைஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு டைப்ல எப்படி கேட்கிறாங்கன்னு கரெக்டா வந்து என்னன்னா கவனிச்சுக்கங்க. எதுக்காக சொல்றேன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா ரேண்டமா போய் ப்ரிப்பேர் பண்றதுல ஒரு யூஸுமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஸ்ட்ரக்சரைஸ்டு பேனர்ல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஆர்கனைஸ்டா லேர்ன் பண்ணும்போது தான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எக்ஸாம் காலையே நம்மளால என்னன்னா கரெக்டா ஒரு டாபிக்ல என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி வைக்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இப்போ கம்ப்ளீட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மேத் கிளாஸஸ் அண்ட் வந்து என்டையர் ஜிஎஸ் டாபிக் எல்லாமே என்னன்னா நான் ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட வே ஆஃப் டீச்சிங் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு அதர் இன்ஸ்டியூட்ல டீச் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாமே நான் என்னன்னா டெமோ கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன இருக்குன்னா மேத்ஸ்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். 4 வீடியோ கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு வீடியோ வந்து 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்துக்கிட்ட இருக்கும். அதனால மொத்தமா பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் கிட்ட வந்து நான் கொடுத்துருப்பேன். கம்ப்ளீட்டா வந்து கவர் ஆயிரும். சில இதுக்கான பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருப்பேன். இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும். முதல்ல வந்து நான் மேத்தை முடிச்சேன்னா மேத் முடிச்சு என்ன பண்ணும் ஜிஎஸ் எடுப்பேன். ஏன்னா நான் 2 தான் ப்ரையாரிட்டி எடுத்துட்டு இருக்கேன். ஜிகே அண்ட் வந்து மேத் இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் மிச்ச டாபிக்லாம் வந்து எடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஏதாவது வந்து எல்லா டாபிக்லையும் கை வைக்கும் போது வந்து என்னன்னா எல்லாத்துலயும் வந்து நம்மளால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால 2 டாபிக். ஏன்னா நிறைய வந்து சேனல்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால இந்த 2 டாபிக் என்னோட பொறுப்புல விட்டுருங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்ணி கொடுத்துருவேன்னா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ ரொம்ப அக்யூரேட் லெவலில் வந்து நான் கொடுத்துருவேன். இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் ஆப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டோரை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும். இங்கே 400 காமிக்கும். ஆனால் நீங்கள் பே பண்ணும்போது 440 வந்து பே பண்ணுங்க. எதுக்கு 40 எக்ஸ்ட்ரா வருதுன்னா இந்த ஆப்பை மேனேஜ் பண்ணுற கம்பெனி கிளவுட் ஸ்டோரேஜுக்காக வந்து 40 ஆட் பண்ணுவாங்க. அதனால 440 1 இயர் வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னையிலேருந்து 1 இயர் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம்னா என் கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எனி டவுட் வந்தா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க எந்த டைம் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இண்டிவிஜுவல் லெவலில் மோஸ்ட்லி வந்து என்னன்னா கேர் பண்றேன். ஸோ அதனால என்னன்னா என்ன டவுட் இருந்தாலும் நீங்க தயங்காம கேளுங்க. என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போது நான் டைம் வந்து அலோகேட் பண்ணுவேன். அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.